ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கூட்டணிக்கு விஜய் கட்சியை இழுக்க அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் தீவிர முயற்சியில் இறங்கி உள்ளன. அமித்ஷா யோசனைப்படி விஜய்க்கு நெருக்கமான ஆடிட்டரிடம் பழனிசாமி ஆதரவு தொழிலதிபர் பேச்சு நடத்திய தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமிக்கும் பணியை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முடித்துள்ளது. முதல் கட்டமாக கொங்கு மண்டலத்தில் உள்ள பூத் கமிட்டி நிர்வாகிகளை கட்சித் தலைவர் விஜய் சந்தித்துள்ளார். அடுத்த கட்டமாக தென்மண்டல பூத் நிர்வாகிகளை மதுரையில் சந்திக்க உள்ளார். கோவை நிகழ்ச்சிக்கு சென்ற விஜய்க்காக கூடிய கூட்டம் பெரிய கட்சிகளுக்கே கலக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது. இதற்கு முன் அவர் பரந்தூர் உட்பட சில ஊர்களுக்கு சென்றபோதும் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டது. இதை மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் கவனித்து தலைமைக்கு குறிப்பு அனுப்பி கொண்டிருக்கின்றனர். இதனால் விஜய் கட்சியை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற எண்ணம் அதிமுக பாரதிய ஜனதா தலைவர்களிடம் வலுப்பெற்றுள்ளது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே புள்ளியில் 3 கட்சிகளும் இணைந்தால் குறிக்கோள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புகின்றனர். டெல்லி சென்ற தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் அமித்ஷா இது குறித்து விரிவாக பேசியுள்ளார். அவரது யோசனைப்படி விஜய்க்கு மீண்டும் தூது அனுப்பப்பட்டுள்ளது. தாவேக்க துவங்கப்பட்ட போதே அதிமுக தரப்பில் தூதுவர் பேசினார். முதல்வர் பதவியை தனக்கு விட்டுக் கொடுக்க சம்மதித்தால் மட்டுமே பேச்சு என விஜய் சொல்லிவிட்டதால் அந்த பேச்சு அப்படியே நின்று போனது. அதற்கு பிறகுதான் அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டு வந்தது பாரதிய ஜனதா தலைமை. எனினும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளில் பெரும் பகுதியை விஜய் இழுக்க முடியும் என உளவுத்துறையின் கணிப்புகள் ஊர்ஜிதம் செய்ததால் அந்த வழியை அடைக்க அமித்ஷா விரும்புகிறார். அவர் ஆலோசனைப்படி விஜய்க்கு நெருக்கமான ஒரு பிரமுகரை அதிமுக தொடர்பு கொண்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வசிக்கும் அந்த ஆடிட்டர் விஜய்க்கும் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் நெருக்கமானவர். கொங்கு மண்டலத்தின் பல தொழிலதிபர்களுடன் அவருக்கு நெருக்கம் உண்டு. என்னதான் விஜய்க்கு மக்கள் கூட்டம் திரண்டாலும் அதிமுக களத்தில் இருக்கும் வரை திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை முழுவதுமாக அவரால் பெற முடியாது. எனவே அந்த ஓட்டுகள் பிரிந்து திமுகவுக்கே ஆதாயமாக முடியும் என்ற யதார்த்தத்தை ஆடிட்டரால் எடுத்து சொல்ல முடியும் என பாரதிய ஜனதா தலைமை நம்புகிறது. தேர்தலுக்கு பின் அமையும் கூட்டணி ஆட்சியில் தாவேக்கவும் பங்கெடுக்க வாய்ப்பு கிட்டும். அக்கட்சியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அது பேருதவியாக இருக்கும் என சொல்லப்பட்டுள்ளது. ஆட்சியில் பங்கு என்ற வாக்குறுதி திருமாவளவனை தன் பக்கம் கொண்டு வரும் என விஜய் எதிர்பார்த்தார். திருமா அந்த ஆஃபரை ஏற்க மறுத்தது அவருக்கு ஏமாற்றம். இந்த நிலையில் தனித்து போட்டியிட்டு தோற்று தாவேக்கவின் நிலைப்பாடுதான் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர காரணம் என்று வரலாறு எழுதப்படுவதை விஜய் நிச்சயமாக ஜீரணிக்க மாட்டார். எனவே இந்த வாதங்களை ஏற்றுக்கொள்வார் என்ற எதிர்பார்ப்புடன் இரு கட்சிகளும் காத்திருக்கின்றன.